இப்போ அடுத்ததெல்லாம் அடக்கலாம். இதில் சில குரூப் இருக்குது. ஈசா நபியை கடவுள்னு நம்பாதவங்க, அவங்க வந்து ஈசா நபியை ரசூல்னு நம்புகிறவங்க, இறை தூதர் நம்புகிறாங்க. நஜ்ஜாஷி மன்னர் பார்த்தீங்கன்னா தெரியுமில்ல, அவரும் பைபிளில் படித்தவர் தான். அவர் படித்த பைபிளில் ஈசா நபி கடவுள்னு இல்லை. அவருக்கு ஏன்னா ஒரு மன்னருங்கிறவர் வந்து தத்தியெல்லாம் இருக்க மாட்டார். அது இந்த ஜனநாயக ஆட்சியில் கூட, ஜனநாயக ஆட்சிகள் இருக்குல்ல, அதில் கூட தத்திகளை வந்து தேர்வு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வாரிசு அடுப்பில் எவனோ ஒருத்தன் வந்துடுவான், அப்படி வந்துடுவான். இந்த மன்னருங்கிறவன் என்ன தான் வாரிசு அடுப்பில் வந்தாலும் ஆக தத்தியெல்லாம் இருக்க முடியாது. ஏன்னா அந்த சட்டம் அதை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம். புரியுது? அவங்க ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க. அதனால் ஹெர்குலஸாக இருக்கட்டும், நஜ்ஜாஷியாக இருக்கட்டும், கிஸ்ராவாக இருக்கட்டும், இவங்களுடைய அந்த கன்வர்சேஷன் ரசூலாவோடு அவங்க எப்படி டீல் பண்ணாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க எவ்வளோ ஷார்ப்னா ஆளுங்க. ஸோ வேதத்தை அவங்க படிக்கும்போதும் அவங்க கரெக்டாக புரிஞ்சுக்குவாங்க எங்கே, அதாவது அதோடைய கோர் எது, அது எங்கேருந்து டைவர்ஷன் ஆகுது, எது ஒரிஜினல் உபதேசங்கள், எது வந்து திரிக்கப்பட்டதுங்கிறது அவங்களுக்கு அழகாக புரிஞ்சிடும். ஸோ அதனால் அவங்க நஜாஷி மன்னர் என்ன பண்ணார், அவர் கிளியராக சொல்லிட்டாரு. மரியம் அலைஹிஸ்ஸலாம், அதாவது ஈசா நபியை பற்றி ஜாஃபர் அலியவனு போய் அங்கே பேசுகிறாங்க. இவர் வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் தான், அல்லாஹ் வந்து பரிசுத்த ஆவி மூலமாக மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த குழந்தையை உண்டாக்கணும். அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இந்த குச்சி அளவு கூட நீங்கள் ஈசா நபியை பற்றி உயர்த்தி பேசலை, கரெக்டாக பேசியிருக்கீங்க. அப்போ என்ன சொல்கிறாரு, கிறிஸ்தவர்கள் உயர்த்தி வரம்பு மீறுறாங்கன்னு சொல்கிறார். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் கூட சலசல பண்ணுறாங்க தெரியுமா. ஃபஸ்ட்டு அவர் பரிசு கொண்டாந்து அம்ரு பினாஸ் கொடுத்தோன்னே எல்லோரும் அவங்க ஆலிம்கள் வாங்கிக்குவாங்க. வாங்கினோடனே மன்னர் என்ன பாரு, அவன் வாங்கினீங்கள் ரிட்டர்ன் கொடுங்கடா பாரு. கொடுத்தோடனே இவங்களுக்கு பயங்கர காண்டாயிரும். என்ன இவர் பாட்டுக்கு ஈசா நபி வந்து அல்லா இல்லைங்கிறார், இவர் பாட்டுக்கு ஒத்துக்கிறாரு, என்ன ஆள் இவர். அதுக்கப்புறம் அவரை கீழரிச்சி பண்ணி அவரை போட்டு தள்ளிட்டாங்கன்னு வச்சுங்க, அதே வர விஷயம். அந்த மன்னர் காலி, ஏன்னா உண்மை பேசினார்ல, இவங்களுடைய வழக்கமே அதுதானே. அப்போ இப்போவும் வந்து அந்த குரூப் இருக்குது. அவங்களுடைய பேர் வந்து எத்தியோப்பிய ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின். அதில் வந்து எத்தியோப்பியன் ஆர்த்தடாக்ஸ் தெவாஹிதோ சர்ச். தெவாஹிதோ அப்படிங்கிறது அது தௌஹீது, அதோடைய அரபி வெர்ஷன் வந்து தௌஹீது. எத்தியோப்பியன் பாஷையில் அவங்க என்ன சொல்கிறாங்க, தெவாஹிதோ அப்படிங்கிறாங்க. இவங்க வந்து ஈசா நபியை நபின்னு தான் நம்புகிறாங்க, அல்லாவை அல்லான்னு நம்புகிறாங்க. இவங்க 5 கோடி பேர் இன்றைக்கி இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? 51 மில்லியன். 51 மில்லியன் 5 கோடி தானே. 5 கோடி பேர் இருக்காங்க. நஜ்ஜாஷி மன்னருடைய கொள்கை உடையவங்க இவங்க. அதே மாதிரி யெகோவா விட்னஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சு, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ அமைப்புகள். இவங்க எல்லாருமே ஈசா நபியை மனிதராக தான் பார்க்குறாங்க, கடவுளாக பார்க்கல. அல்ல என்ன சொல்கிறான், யார் ஈசா நபியை கடவுள்னு சொல்கிறீங்களோ நீங்கள்லாம் காஃபிர்கள் அப்படின்னு சொல்கிறான். இதில் உக்ரைனை சேர்ந்த ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸும் ஒன்று இருக்குது. இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, இவங்களுடைய கொள்கை வேறு. இவங்க வந்து இவங்களோட மேரேஜ் ஆகிக்குவாங்க. என்ன